ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் Feb 26 வரைக்கும் வைரலாக தான் போகும். ஏன்னா அவங்க மேரேஜை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய வந்து ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில் October 3 வந்து போன வருஷம் வந்து ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் என்கேஜ்மெண்ட் நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துக்கு அப்புறமேலு அவங்கள பத்தின ஒரு லீக்டு வீடியோ வந்து தப்பான வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுதான் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆச்சு. ஏன்னா அந்த வீடியோவோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா ஃபேமிலியில் வந்து ஒரு 50% வந்து ராஷ்மிகா மேலே ஒரு இது இருக்குது. ஏன்னா பிடிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நிலைமையில் அந்த லீக்டு வீடியோ வந்து அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. ராஷ்மிகாவை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற கொஷினை விஜய் தேவரகொண்டா மேலே கேட்குற அளவுக்கு அந்த வீடியோ வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டாக அவங்க கல்யாணத்தில் ஏற்பட்டுருச்சு. இதை பற்றி அவங்களே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஏன்னா லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் உங்களுடைய கல்யாணத்தை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் October 3 என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ராஷ்மிகா மந்தனாவை பற்றின ஒரு லீக்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து அப்போ வந்து ரொம்பவும் வைரலாக போச்சு. இது வந்து அவங்க நடித்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆனது அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனால் ராஷ்மிகா மந்தனாவே அதுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய வீடியோவே கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஏஐ வீடியோ. இது யாரோ பிளான் பண்ணி என்னுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு நடந்திருக்குது. கஜோல், அதுக்கப்புறமேலு கீர்த்தி ஷெட்டி, இந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரி லீக்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது ஃபுல்லாகவே ஏஐ மூலமாக பண்ணின வீடியோ. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து என்னுடைய கல்யாணத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலியை அந்த வீடியோ வந்து அப்செட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் அப்போ ரொம்ப வைரலாக போச்சு. அந்த ஃபோட்டோஸும் ரொம்ப வைரலாக போச்சு. இவங்களுடைய மேரேஜ் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற அந்த ஜெய்ப்பூர் பேலஸில் வந்து February 26 வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுக்கே அனுமதி கிடையாது. ஏன்னா மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் அந்த வெட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, March 4 வந்து தங்களுடைய ரிசப்ஷனை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஹைதராபாத்தில் நடத்த போகிறாங்க. அதுக்கு வந்து வர செலிப்ரிட்டிஸுக்கு ஒரு கண்டிஷனும் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, வெட்டிங்க்கு வரவங்க எந்த கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் ராஷ்மிகா மந்தனா வந்து இன்னும் பயந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லீக்டு வீடியோ மாதிரி வேறு எந்த தப்பான விஷயங்களும் தன்னுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அதுக்காக தான் இப்போ நிறைய கோயில்களுக்கு போய் அவங்களுடைய எல்லா பரிகாரங்களையும் செஞ்சு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறமேலு விஜய் தேவரகொண்டாவை அவங்கள கைப்பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மேரேஜுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த மேரேஜ் நடக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக ராஷ்மிகாவை மேரேஜ் பண்ணக்கூடாது, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலியே நிறைய வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரே காரணத்தினால தான் இந்த மேரேஜ் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, March 4 நடக்கிற ரிசப்ஷனில் அவங்களுடைய அந்த அவங்களுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோஸோ இல்லை வெட்டிங் ஃபோட்டோஸோ எதுவுமே வெளியில் வராது. ஏன்னா அந்த ரைட்ஸை கிளியர் பண்ணி தான் அந்த கேமராஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 60 க்ரோஸ்க்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸும் கேட்டிருக்காங்க. ஆனால் அதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம நயன்தாரா விக்னேஷ் சிவனோட மேரேஜ் கிட்டத்தட்ட 25 க்ரோஸுக்கு மேலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்போவே நிறைய சட்ட சிக்கலாக அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஷூட் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய வெட்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம்.
பணம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா, அதால எங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுற இந்த நேரத்தில எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்க அந்த ஆஃபர ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவரகொண்டா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது. அவருக்கும் அ ஒரு ஹிந்தி நடிகைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் வந்து எழுந்தது. இவங்க 2 பேருமே நெறைய சண்டைகளுக்கு அப்புறமேலு இப்ப தான் சேர்ந்திருக்கிறாங்க. விஜய் தேவரகொண்டாவும், ராஷ்மிகா மந்தனாவும் நெறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இந்த மேரேஜுக்கு அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா, அ விஜய் தேவரகொண்டாவா இருக்கட்டும், ராஷ்மிகா மந்தனா இருக்கட்டும் 2 பேருமே மேரேஜ் பண்ணும்போது நெறைய ஒரு இந்த மாரி தான் என்னுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கண்டிஷன் போட்டு தான் ராஷ்மிகா மேரேஜ் பண்றாங்களாம். ஏன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமேலு மார்ச் முடிச்சுட்டு அவங்களுடைய ஹனிமூன் எல்லாம் 1 மந்த்துக்கு மேல முடிச்சுட்டு அவங்களுடைய படங்கள்ல மீண்டும் அவங்க நடிக்க வந்துருவாங்களாம். ஏன்னா, இந்த கல்யாணம் வந்து என்னுடைய கெரியர எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மேரேஜுக்கே சம்மதிச்சிருப்பாங்களாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அக்டோபர் 3 அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுல்ல, அப்போ வந்து அந்த மாரி ஒரு வீடியோ வந்து தப்பான வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஷ்மிகாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறமேலு அவங்க ஒரு உதுக்கமான பதிவ போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாருடைய லைஃப்பையும் ப்ராக்ரஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, லைஃப்ப வந்து இன்னும் மோசமா தான் ஆக்குது. ஏன்னா, சில வீடியோஸ்க்கு வந்து எது ஒரிஜினல், எது ஏஐ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான வீடியோக்கள் எல்லாம் இப்போ வருது. ஆனா, இதுக்காக எந்த ஸ்டெப்புமே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, நடிகைகள் அப்படின்னாலும் அவங்களும் பெண்கள் தானே. அவங்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள இன்னும் கொஞ்சம் விரைந்து விசாரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா, இந்த மாதிரி பண்ற ஆளுங்களுக்கு ரொம்பவும் துணிச்சல் ஜாஸ்தி. ஏன்னா, இப்படி ஒரு லீக்டு வீடியோவ வந்து அவங்க சோஷியல் மீடியால பரப்புறாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு பியூர்லி ஒரே நோக்கம் தான் இருக்கும். என்னுடைய மேரேஜ எப்படியாவது கேன்சல் பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இந்த விஷயத்த பண்றாங்க. ராஷ்மிகா மந்தனா ஒரு விஷயத்த ரொம்ப உருக்கமா சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த லைஃப்க்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே முடியாதாம். ஏன்னா, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா என்னுடைய தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடக்கூடாது. அவளுக்கும் வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன? படிப்போட முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ மேல நான் எப்பவுமே ஒரு தனி அக்கறை செலுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்தே அவங்க இந்த சோஷியல் மீடியாவுல எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அந்த இன்டர்நேஷனல் க்ரஷ் அப்படிங்கிற அந்த இடத்த அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியல. விஜய் தேவரகொண்டாவுக்கும், ரேஷ்மிகா மந்தனாவுக்கும் நடக்க போற அந்த மேரேஜ் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும், அவங்க நெறைய அதில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால ஃபோட்டோஸ், வீடியோஸ் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட தடைகளால அவங்களுடைய கல்யாணத்த நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அவங்க அனுபவிச்சா மட்டும் தான் எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் சோஷியல் மீடியாவுல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை.